வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிப்ரவரி 26 கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் ஸ்கிரிப்ட் வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்தியாவில் முதல் முறையாக எங்கு ஹைப்பர் லூப் சோதனை ஓட்டம் நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் சென்னை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா சென்னை ஐஐடியில் தான் இதை வந்து நடத்த போகிறாங்க. தமிழ்நாட்டில் சென்னை ஐஐடி வளாகத்தில் தான் வந்து இதை நடத்த போகிறாங்க. இப்போது சென்னை ஐஐடி மாணவர்கள் ஹைப்பர் லூப் பாதை ஒன்று வந்து உருவாக்கியிருக்காங்க. 410 மீட்டர் நீளம் கொண்டது. அங்கே தான் இதை வந்து சோதனை பண்ண போகிறாங்க. இப்போது ஹைப்பர் லூப் பாதையில் ரயில் மணிக்கு 1100 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். இது ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையிலேருந்து நாகர்கோயிலுக்கு ரயிலில் போகணும் அப்படின்னா அது 750 கிலோமீட்டர். அதுவே அதற்கே அது 12 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஆனால் இந்த ஹைப்பர் லூப் பாதையில் போனோம் அப்படின்னா 1 மணி நேரத்திற்கும் குறைவாக நம்ம வந்து போக முடியும். ஆசியாவுடைய முதல் உலக ஹைப்பர் லூப் போட்டி அப்படிங்கிறது இந்த ஐஐடி மெட்ராஸில் தான் இப்போ நடைபெற்றது. இப்போ இந்த ஹைப்பர் லூப் இதெல்லாமே எந்த அமைச்சகத்துக்கு கீழே வரும் அப்படின்னா, இது மத்திய ரயில்வே துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் வரும். இதற்கான அமைச்சர் வந்து அஸ்வினி வைஷ்ணவ் அப்படிங்கிறவர். அடுத்தது, கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமியை முதல்வர் ஸ்டாலின் எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் சென்னை. சென்னையில் கோபாலபுரத்தில் தான் இது நம்முடைய முதல்வர் வந்து தொடங்கி வைத்தார். ரூபாய் 8 கோடி மதிப்பில் நம்முடைய தமிழக அரசால் அமைக்கப்பட்டது தான் இந்த அகாடமி. 890 பேர் அமர்ற வசதி கொண்டது இந்த அகாடமி. இப்போது தமிழக அரசு சார்பில் விளையாட்டுத்துறைக்காக முக்கியமான 2 திட்டங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக செயல்படுத்தியிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். தமிழ்நாடு சாம்பியன் அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளை. இது என்ன அப்படின்னா, நிறைய பேர்கிட்டேருந்து நிதி உதவி வாங்குகிற ஒரு திட்டம் தான். இதன் மூலமாக அந்த நிதி எல்லாமே நம்ம தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறைக்காக செலவு பண்ண போகிறோம். இது 2023 ஆண்டு மே 8ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. அடுத்தது, கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம். இது 2024 ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, இந்த விளையாடுவாங்கல்ல அவங்களுக்கு வந்து விளையாட்டு உபகரணங்கள் வழங்குகிற திட்டம். இதில் வந்து பல்வேறு விதமான விளையாட்டுகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் எல்லாமே வழங்கியிருக்காங்க. அடுத்தது, தற்போது எங்கு சிடிஆர்எல்ஸ் நிறுவனத்தின் தகவல் தரவு மையத்தை முதல்வர் திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் அம்பத்தூர். அம்பத்தூர் அப்படிங்கிறது சென்னையில் தான் இருக்குது. இப்போ சிடிஆர்எல்ஸ் அப்படிங்கிறது ஒரு தனியார் நிறுவனம். அது வந்து அவங்க தான் இதை அமைத்திருக்காங்க. ஆனால் தமிழக அரசு சார்பில் இதை வந்து அமைக்கலை. ஜஸ்ட் இதை வந்து திறக்கிறதுக்காக நம்முடைய முதல்வர் வந்து கூப்பிட்ருக்காங்க, அவ்வளோதான். ரூபாய் 4000 கோடி முதலீட்டில் இதை வந்து இப்போ அமைத்திருக்காங்க. இதன் மூலமாக 500 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி 9000 பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பு கிடைக்கும். இப்போ இது ஒரு டேட்டா சென்டர். இதில் வந்து நேரடி வேலைவாய்ப்பு அப்படின்னா ஐடி படித்திருப்பாங்கல்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். அதுவே மறைமுக வேலைவாய்ப்பு அப்படின்னா அங்கே பணிபுரிகிறாங்கல்ல அவங்களுக்காக சேவைகள் வழங்குறவங்க. இப்போது அவங்களுக்காக ஆட்டோ ஓட்டுறவங்க, அவங்கள வந்து வாகனத்தில் கொண்டு வந்து விடுறவங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கான உணவகங்கள் நடத்துகிறவங்க, இந்த மாதிரி அதை சுற்றி இருக்கிற தொழில்கள் வந்து டெவலப் ஆகும்ல. அதனால தான் இதன் மூலமாக 9000 பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சிடிஆர்எல்ஸ் அப்படிங்கிற இந்த தனியார் நிறுவனத்துடைய தலைமையகம் வந்து ஹைதராபாத்தில் தான் இருக்குது. தெலுங்கானாவுடைய தலைநகரான ஹைதராபாத்தில் தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் தமிழ்நாடு போலீஸ் எஸ்ஐ எக்ஸாமுக்கான புதிய கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் ஓப்பன் கோட்டாக்கும் கிளாஸஸ் இருக்குது. அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் கோட்டாக்கும் கிளாஸ் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் ரெகுலர் பேட்சஸாக இருக்குது. அதே மாதிரி வீக்கெண்ட் பேட்சஸாக இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட் சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. அதே மாதிரி சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கான புதிய கிளாஸுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் இதற்காக ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. அதே மாதிரி ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது. இதுவுமே சென்னையில் அண்ணா நகரில் தான் நடைபெறுது. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தரணும் அப்படின்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, தற்போது இந்தியாவின் சுனில் பாரதி மிட்டல் எந்த நாட்டில் கௌரவ நைட்ஹுட் பட்டத்தை பெற்றார்? இதற்கான ஆன்சர் பிரிட்டன். நம்ம போன ஆண்டிலேயே கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். என்னென்னா, இந்த சுனில் பாரதி மிட்டல் அவர்களுக்கு பிரிட்டன் நாட்டுடைய கௌரவ நைட்ஹுட் பட்டத்தை வந்து அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை வழங்கவே செஞ்சுட்டாங்க. அதனால தான் இதை மறுபடியும் நம்ம பார்க்குறோம். இவர் இந்தியாவை சேர்ந்த தொழிலதிபர். பாரதி குழுமம் இருக்குல்ல, அதோடைய நிறுவனரும் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் இதோடைய தலைவரும் இப்போ இவர் தான். இப்போ பாரதி என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு கீழே தான் ஏர்டெல் நிறுவனம் இருக்குது. அப்புறம் ஏர்டெல் டிஜிட்டல் டிவி இருக்குது. அப்புறம் பாரதி ஆக்ஸா லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருக்குது. பிரிட்டன் நாட்டுடைய உயரிய நைட்ஹுட் விருது வந்து இப்போ இவருக்கு வழங்கியிருக்காங்க. இவருக்கு வழங்கப்பட்ட அந்த விருதுடைய முழு பெயர் நைட் கமாண்டர் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸலண்ட் ஆர்டர் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர் அப்படிங்கிற விருது. எதற்காக இவருக்கு இதை வழங்கியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா மற்றும் பிரிட்டனுக்கு இடையில் இருக்கிற தொழில் உறவுகளை மேம்படுத்துறதுக்கு இவர் நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அதுக்காக தான் வழங்கியிருக்காங்க. அடுத்தது, சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நடத்துவதற்கு எவ்வளவு ரூபாய் கடன் பெறும் கிரெடிட் கார்டு வழங்கப்படும்?
இதற்கான ஆன்சர் ரூபாய் 5 லட்சம். இப்போது இந்த 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் நம்முடைய மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் வந்து அறிவிச்சிருந்தாங்க. என்னென்னா, இந்த மாதிரி மைக்ரோ என்டர்பிரைசஸ், அதாவது சிறு குறு நிறுவனங்களுக்கெல்லாம் நம்ம ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான கிரெடிட் கார்டு வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கான தகுதிகளை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒருத்தங்க அவங்களுடைய நிறுவனத்தை பதிவு செய்து அதற்கான தகுதிகள் இருக்கும் பட்சத்தில் தான் இதை வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதோடைய பயன்பாட்டு காலம் 1 ஆண்டாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆண்டுக்கு ரூபாய் 10லேருந்து 25 லட்சம் வரைக்கும் வருவாய் ஈட்டுறவங்க தான் இதற்கு தகுதி பெறுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை ஒருத்தங்க பெறணும் அப்படின்னா உத்தியம் அப்படிங்கிற இணையதளத்தில் பதிவு செய்யணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, எந்த வகுப்பு சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு பொதுத் தேர்வை ஆண்டுக்கு 2 முறை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் 10ஆம் வகுப்பு. இப்போ நமக்கு ஸ்டேட் போர்டில் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தேர்வு வந்து 1 முறை நடைபெறும், பொதுத் தேர்வு 1 முறை நடைபெறும். அதே மாதிரி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வந்து 1 முறை நடைபெறும். ஆனால் சிபிஎஸ்சியில் பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இதுவரைக்கும் 1 முறை தான் நடந்தது. ஆனால் இனிமேல் அதை 2 முறை ஒரு ஆண்டு நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரைவு விதிமுறைகள் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதற்கு சிபிஎஸ்சி வாரியமும் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அப்போ இது தொடர்பாக இந்த மார்ச் 9ஆம் தேதி வரைக்கும் கருத்து வந்து தெரிவிக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம், அதாவது 2026ஆவது ஆண்டிலிருந்து இந்த 10ஆம் வகுப்பு தேர்வு வந்து 2 முறை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் கட்டம் பிப்ரவரி 17ஆம் தேதியிலிருந்து மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். அடுத்தது 2வது கட்டம் மே 5ஆம் தேதியிலிருந்து மே 20ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். இதில் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மாணவர் முதல் கட்ட தேர்வில் வந்து பங்கேற்கிறாங்க, அவங்களால வெற்றி பெற முடியல, அவர் தோல்வி விட்டுட்டார் அப்படின்னா அவர் வந்து 2வது கட்டம் தேர்வில் கூட அவர் வந்து எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒருவேளை முதல் கட்ட தேர்வுக்கு வந்து அவரால் வர முடியலை அப்படின்னா கூட அவர் 2ஆம் கட்ட தேர்வில் வந்து கூட எழுதி அதை பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா மாணவர்களுடைய தேர்வு பயத்தை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்தது, கச்சா எண்ணெய் நுகர்வு மற்றும் இறக்குமதியில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 3வது இடம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ரஷ்யாக்கிட்டேருந்து எவ்வளோ கச்சா எண்ணெயை போன ஆண்டு வாங்கியிருக்கோம், அது நம்ம எந்த மாதிரி செயல்படுத்தியிருக்கோம், அதாவது எந்த மாதிரிலாம் நம்ம வாங்கியிருக்கோம், எந்த மாதிரி இதெல்லாம் நம்ம விற்றுருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிப்போர்ட்டை இப்போ ஒரு அமைப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம ரஷ்யாக்கிட்டேருந்து 2024ஆவது ஆண்டில் ரூபாய் 4.45 லட்சம் கோடி மதிப்பிலான கச்சா எண்ணெயை இறக்குமதி பண்ணியிருக்கோம். நம்ம இந்தியாவுக்காக இறக்குமதி பண்ணியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது கச்சா எண்ணெய் நுகர்வு மற்றும் இறக்குமதியில் இந்தியா 3வது இடத்துல இருக்கிறோம். இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் இது 2022ஆவது ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி தொடங்கியிருந்தது. அப்படி பார்க்கும்போது இப்போது 3வது ஆண்டு நிறைவு பெறுது. அப்போது ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிக்கும்போது ரஷ்யா மேலே நிறைய நாடுகள் பொருளாதார தடைகள் விதிச்சிருந்தாங்க. அதனால் நிறைய நாடுகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாங்கள் ரஷ்யாக்கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம இந்தியா இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நம்ம ரஷ்யாக்கிட்டேருந்து நிறைய கச்சா எண்ணெய் வந்து வாங்க ஆரம்பித்தோம். ஏற்கனவே நம்ம ரஷ்யாக்கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குறது ஒரே 1% தான் இருந்துச்சு. ஆனால் இந்த தடைகளெல்லாம் அந்த ரஷ்யா மேலே கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப அதிகமாக வாங்கினோம். 40% கச்சா எண்ணெய் வந்து நம்ம ரஷ்யாக்கிட்டேருந்து வாங்க ஆரம்பிச்சிருந்தோம். இப்போது ரஷ்யாக்கிட்டேருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ண நாடுகள் 2024ஆவது ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் முதலிடம் பிடித்தது சீனா, 2வது இடத்துல இருக்கிறது இந்தியா, 3வது இடத்துல இருக்கிறது துருக்கி. நம்மளை மாதிரியே சீனாவும் துருக்கியும் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்போது இந்த நாடுகள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கச்சா எண்ணெயை சுத்திகரித்து பெட்ரோல் மற்றும் டீசலாக பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக G7 நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இந்தியா மற்றும் துருக்கி வந்து ஏற்றுமதி பண்ணாங்க. இதை தான் நம்ம இந்த ரிப்போர்ட்டில் இப்போ பார்த்துருக்கோம். இந்த ரிப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபின்லாந்தை சேர்ந்த எரிசக்தி மற்றும் தூய காற்று ஆய்வுக்கான மையம் வெளியிட்ட ரிப்போர்ட். அடுத்தது, 2025 ஆசிய ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் பங்கஜ் அத்வானி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 2025ஆவது ஆண்டிற்கான ஆசிய ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இது கத்தாருடைய தலைநகரான தோஹாவில் தான் நடைபெற்றது. இதில் ஆண்கள் பிரிவில் வெற்றி பெற்றவர் நம்ம இந்தியாவை சேர்ந்த பங்கஜ் அத்வானி அப்படிங்கிறவர். இவர் பெற்ற 14வது ஆசிய ஸ்னூக்கர் பதக்கம் இது. ஏற்கனவே நிறைய பதக்கங்கள் வந்து இவர் பெற்றிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவுடைய ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்னூக்கர் வீரர் இவர். அடுத்தது, 51வது கஜுராஹோ நடன திருவிழா தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்தில் இந்த கஜுராஹோ நடன திருவிழா அப்படிங்கிறது நடைபெற்றுருக்கு. 1971ஆவது ஆண்டுலேருந்தே இது நடைபெற்றுருக்கு. இது வந்து மத்திய பிரதேசத்தில் கஜுராஹோ கோயில் பகுதிகள் இருக்குது. அங்கே தான், அந்த பக்கத்தில் தான் இது வந்து நடைபெறுது. ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் இந்த கஜுராஹோ கோயில் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப அதிக முறை வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா?
இதில் இந்த கஜுராஹோ டான்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது இப்போ வந்து நடைபெறுது. 100 நடன கலைஞர்கள் 24 மணி நேரம் நடனமாடி கின்னஸ் உலக சாதனை படைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதில் இந்த மாதிரி கின்னஸ் உலக சாதனை படைக்கிறது அங்கே எந்த பகுதியில் அப்படின்னா ஆதிவர்த் பழங்குடியின அருங்காட்சியகம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த பகுதியில் தான் இதை வந்து படைக்கிறாங்க. மத்திய பிரதேசத்துடைய முதல்வர் வந்து மோகன் யாதவ் அப்படிங்கிறவர். அடுத்தது ஜுமோயூர் பினாந்தினி 2025 என்ற நடன திருவிழா எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அஸ்ஸாம். இது ரொம்ப முக்கியமானது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜூமர் அப்படின்ற மாதிரியும் இந்த டான்ஸை சொல்லலாம், அல்லது ஜுமோயர் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம், அல்லது ஜுமோயர் பினாந்தினி அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். மூன்றுமே ஒன்றே தான். ஓகேவா? இப்போது இந்த ஜுமோயர் அப்படிங்கிற நடனத்தில் 8000 நடன கலைஞர்கள் வந்து பங்கேற்கிறாங்க. அஸ்ஸாம் மாநிலத்தில் 200 ஆண்டுகளாக நடைபெற தேயிலை தொழில் தொடர்பான விழா தான் இது. அஸ்ஸாமுடைய குவஹாட்டி நகரில் தான் இது வந்து நடத்துகிறாங்க. அஸ்ஸாமுடைய தலைநகர் வந்து குவஹாட்டி கிடையாது. நிறைய பேர் அப்படி நினைப்பாங்க. அஸ்ஸாமுடைய தலைநகர் எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? அஸ்ஸாமில் இதே மாதிரி இன்னொரு சம்பவம் வேறு பண்ணியிருந்தாங்க. என்னென்னா 2023ஆவது ஆண்டில் பிஹு அப்படிங்கிற ஒரு நடனம், அதுவுமே அஸ்ஸாமை சேர்ந்த நடனம் தான். அதை 11,000 நடன கலைஞர்கள் வந்து பங்கேற்று நடனம் ஆடியிருந்தாங்க. ஓகே, இதில் நம்ம இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா கஜுராஹோ அப்படிங்கிற நடனம் வந்து மத்திய பிரதேசம் தொடர்பானது. அதே மாதிரி ஜுமோயர் அப்படிங்கிற நடனம் வந்து அஸ்ஸாம் தொடர்பானது. அதே மாதிரி பிஹு அப்படிங்கிறது கூட அஸ்ஸாம் தொடர்பானது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போது அஸ்ஸாம் உள்கட்டமைப்பு மற்றும் முதலீட்டு 2.0 அப்படிங்கிற மாநாடு இப்போ வந்து தொடங்கியிருக்காங்க. இதுவுமே அஸ்ஸாமுடைய குவஹாட்டி நகரில் தான் வந்து தொடங்கியிருக்காங்க. அஸ்ஸாமுடைய முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா அப்படிங்கிறவர், அஸ்ஸாமுடைய ஆளுநர் லக்ஷ்மண் ஆச்சாரியா அப்படிங்கிறவர். இப்போ உங்களுக்கான கேள்வி, அஸ்ஸாமுடைய தலைநகர் எது அப்படிங்கிறது மட்டும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, தமிழ்நாடு 5வது போலீஸ் ஆணையம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் செல்வம். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தமிழ்நாடு 5th போலீஸ் கமிஷன் இப்போது 2022ஆவது ஆண்டு ஜனவரி மாதம் இதை வந்து நம்ம தமிழக மாநில அரசு வந்து உருவாக்கியிருந்தாங்க. இதில் யாருடைய தலைமையில் அப்படின்னா செல்வம் அப்படிங்கிறவருடைய தலைமையில். இவர் முன்னாள் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கிடையாது, முன்னாள் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற நீதிபதி, அவ்வளோதான், தலைமை நீதிபதி கிடையாது. ஓகேவா? இப்போ இவங்களுடைய பரிந்துரைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆணையம் இப்போ அவங்களுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த பரிந்துரைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் இருக்குல்ல, தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான அடிப்படை ஊதியம் இது வந்து 18,200 ஆரம்பிக்குது, 52,900 வரைக்கும் போகுது. ஓகேவா? அதிகபட்சமாக இதை வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூபாய் 21,700 69,100 இதை உயர்த்தணும் அப்படின்னு இவங்க பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அடுத்தது, இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா வெறும் 10th ஸ்டாண்டர்ட் வந்து முடிச்சிருந்தா போதும். ஆனால் இதை வந்து 12வது வகுப்பை வந்து உயர்த்தணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆணையம் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அது பெறுறதற்கு ஒருத்தங்க இந்த தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமில் அவங்க வந்து எழுதணும், அவங்களுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா அவங்க 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழி கல்வி வந்து பயின்றிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தது 5வது தமிழ்நாடு போலீஸ் ஆணையம். இப்போ இதே மாதிரி இவங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா இப்போ தமிழ்நாடு போலீஸ் நிறைய பேர்கிட்ட வந்து நிலை ப்ராப்ளம் இருக்குது. அதாவது அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேலை, அதுக்காக அவங்களுக்கு நிறைய லீவு கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்தது 5வது தமிழ்நாடு போலீஸ் ஆணையம். இதே மாதிரி முதல் போலீஸ் ஆணையம் எப்போ உருவாக்கியிருந்தாங்க, அதற்கு யார் தலைமை தாங்கினாங்க, இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். முதல் போலீஸ் ஆணையம் 1969 உருவாக்கியிருந்தாங்க. அதற்கு தலைமை தாங்கினவர் கோபாலசுவாமி அப்படிங்கிறவர். 2வது போலீஸ் ஆணையம் 1989ஆவது ஆண்டு உருவாக்கியிருந்தாங்க. அதற்கு தலைமை தாங்கினது சபாநாயகம் அப்படிங்கிறவர். 3வது போலீஸ் ஆணையம் இது வந்து 2006ஆவது ஆண்டு உருவாக்கியிருந்தாங்க. இது யாருடைய தலைமையில் அப்படின்னா பூர்ணலிங்கம் அப்படிங்கிறவருடைய தலைமையில். இப்போ பாருங்கள், இந்த மூன்றுமே நம்ம முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டது. ஆனால் 4வது போலீஸ் ஆணையம் இது அதிமுக ஆட்சியில் அமைத்திருந்தாங்க. 2014ஆவது ஆண்டு அமைத்திருந்தாங்க. யாருடைய தலைமையில் அப்படின்னா ஷீலா பிரியா அப்படிங்கிற ஒருத்தவங்களுடைய தலைமையில், ஒரு காவல் அதிகாரி தலைமையில் தான் உருவாக்கியிருந்தாங்க. அடுத்தது, ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 58வது கூட்டத்தொடர் தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் ஜெனீவா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுடைய 58வது செஷன் இது வந்து ஜெனீவாவில் தான் நடைபெற்றது.
ஜெனீவா அப்படிங்கிறது சுவிட்சர்லாண்டில் தான் இருக்குது. இதில் இந்தியா சார்பில் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் போய் கலந்து கொண்டார். அடுத்தது, எந்த ஆண்டுக்குள் இந்தியா 50,000 கோடி ரூபாய் மதிப்பு பாதுகாப்புத்துறை ஏற்றுமதி செய்ய இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது? இதற்கான ஆன்சர் 2029. இப்போ நம்ம மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் வந்து நமக்கு ஒரு இலக்கு வச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னா, 2023-24 நிதியாண்டில் நம்ம இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை ஏற்றுமதி ரூபாய் 23,000 கோடியாக தான் இருந்தது. ஆனால் இதை 2029 ஆண்டுக்குள்ளாடி ரூபாய் 50,000 கோடியாக நம்ம வந்து உயர்த்தணும் அப்படின்னு ஒரு இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காரு. இப்போது நம்ம இந்தியாவில் வெடிப்பொருட்கள் உற்பத்தியில் இந்தியாவில் 88% வந்து நம்ம தன்னிறைவடைந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது 88% வந்து நம்ம இந்தியாவிலேயே நம்ம அது வந்து உருவாக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தான் இதெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காரு. அடுத்தது, ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்தியங்களுக்கான 12வது மண்டல அளவிலான பொருளாதார மாநாட்டை நடத்த உள்ள நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இந்தியா தான் இந்த மாநாட்டை வந்து நடத்த போகிறோம். இந்தியாவில் ராஜஸ்தானில் தான் நடத்த போகிறோம். ராஜஸ்தானுடைய தலைநகரான ஜெய்ப்பூரில் ராஜஸ்தான் சர்வதேச மையத்தில் தான் இதை வந்து நடத்த போகிறோம். இது மார்ச் 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் நடைபெற போகுது. இதில் இந்த 12th ரீஜனல் 3R அப்படிங்கிறது இருக்குல்ல, இந்த 3Rல இந்த 3R என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் அப்படிங்கிறது தான். ரெடியூஸ் அப்படின்னா குறைக்கிறது, ரீயூஸ் அப்படின்னா மறுபயன்பாடு, ரீசைக்கிள் அப்படின்னா மறுசுழற்சி அப்படிங்கிறது. ஓகே, இந்த மாநாட்டுடைய முடிவில் ஜெய்ப்பூர் பிரகடனம் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சரான மனோகர் லால் கட்டர் தான் இந்த தகவல்களை நமக்கு தந்திருக்காரு. அடுத்தது, ஒரே ஒரு ஷார்ட் நியூஸ் ரிஃபரன்ஸ், அதையுமே பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் வேலைவாய்ப்பு செயல்பாடுகளில் பங்களிப்பு 15 வயதுலேருந்து 59 வயதுக்குட்பட்டவங்களுக்கு எந்த மாதிரி பங்களிப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, பெண்கள் 2019 ஆண்டில் 21.8% தான் பங்களித்தாங்க. ஆனால் இந்த 2024 ஆண்டில் 25% வந்து பங்களிச்சிருக்காங்க. ஆனாலுமே இது ரொம்ப குறைவு தான். ஓகேவா? ஏன்னா நமக்கு வந்து 100% பெண்களும் வந்து வேலைவாய்ப்பில் வந்து ஈடுபடணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய லட்சியமே. ஆண்கள் பார்த்திங்க அப்படின்னா 2019 ஆண்டில் 70.9% வந்து பங்களிப்பு பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த 2024 ஆண்டில் 75% வந்து பங்களிப்பு பண்ணியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு செயல்பாடுகளில். ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா 2019 ஆண்டில் இந்தியாவில் ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து பார்க்கும்போது வெறும் 46.4% தான் பங்களிப்பு பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த 2024 ஆண்டில் அது 49.9% அதிகமாக இருக்குது. அதே நேரம் வீட்டு உறுப்பினர்களை பராமரிக்கிறது, இந்த மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபடுறவங்க அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள் வந்து 41% இதில் இருந்துக்காங்க. அதே மாதிரி ஆண்கள் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 21.4% தான் இருக்கிறாங்க. இந்த ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா தேசிய புள்ளியியல் அலுவலகத்துடைய ரிப்போர்ட் தான், நம்ம மத்திய அரசுடைய ரிப்போர்ட் தான் இது. ஓகேவா? இப்போ ரிவிஷன் பார்க்கலாம். இந்தியாவில் முதல் முறையாக எங்கு ஹைப்பர்லூப் சோதனை ஓட்டம் நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் சென்னை ஐஐடியில் தான் வந்து இதை நடத்த போகிறாங்க. அடுத்தது, கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமியை முதல்வர் ஸ்டாலின் எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் சென்னை. அடுத்தது, தற்போது எங்கு சிடிஆர்எல்ஸ் நிறுவனத்தின் தகவல் தரவு மையத்தை முதல்வர் திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் அம்பத்தூர். அடுத்தது, தற்போது இந்தியாவின் சுனில் பாரதி மிட்டல் எந்த நாட்டில் கௌரவ நைட்ஹுட் பட்டத்தை பெற்றார்? இதற்கான ஆன்சர் பிரிட்டன். அடுத்தது, சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நடத்துவதற்கு எவ்வளவு ரூபாய் கடன் பெறும் கிரெடிட் கார்டு வழங்கப்படும்? இதற்கான ஆன்சர் ரூபாய் 5 லட்சம். அடுத்தது, எந்த வகுப்பு சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு பொதுத் தேர்வை ஆண்டுக்கு 2 முறை நடத்த திட்டமிட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் 10ஆம் வகுப்பு. அடுத்தது, கச்சா எண்ணெய் நுகர்வு மற்றும் இறக்குமதியில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 3வது இடம். அடுத்தது, 2025 ஆசிய ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் பங்கஜ் அத்வானி. அடுத்தது, 51வது கஜுராஹோ நடன திருவிழா தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் மத்திய பிரதேசம். அடுத்தது, ஜுமோயிர் பினாந்தினி 2025 என்ற நடன திருவிழா எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அசாம். அடுத்தது, தமிழ்நாடு 5வது போலீஸ் ஆணையம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் செல்வம். அடுத்தது, ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 58வது கூட்டத்தொடர் தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் ஜெனீவா. அடுத்தது, எந்த ஆண்டுக்குள் இந்தியா 50,000 கோடி ரூபாய் மதிப்பு பாதுகாப்புத்துறை ஏற்றுமதி செய்ய இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது? இதற்கான ஆன்சர் 2029. அடுத்தது, ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்தியங்களுக்கான 12வது மண்டல அளவிலான பொருளாதார மாநாட்டை நடத்த உள்ள நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது அவங்களுக்கும் நல்லதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.